அழகான மயில் இருந்துச்சு. ஆளூர் அப்படிதான் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. நாள் முதல் இந்த நாள் வரை நம்ம உஷ்டரி பக்கத்துல வந்தாச்சு. நம்ம இது எவ்வளவு ஆழம் இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்குறது TalksByAshok சேனல். நான் உங்க அசோக் குமார். இன்னைக்கு நம்ம ஒரு செமையான ரெயின் பிளாக் தாங்க பார்க்க போறேன். ஆக்சுவலா இந்த வாரம் நான் நிறைய பிளாக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. சரி, நம்ம இதே ஒரு கான்செப்டா வச்சு ரெயின் பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த பிளாக் எடுத்துட்டு இருக்கேன். பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே செம மழையா இருக்கு. உங்க ஊர்லயும் மழை இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் மழையில ரொம்பவே வீட்டுல சேஃபா இருக்கு. சரி, நம்ம பிளாக் வீடியோக்குள்ள போலாமா? இந்த பிளாக் வீடியோல நம்ம வெளியே போயிட்டு மழையால எப்படி எல்லாம் இடம் மாறி இருக்குன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஏரியானா உஸ்டேரியை சுத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 10 ஆகுது. நான் இப்பதான் தூங்கி எழுந்தேன். என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்னும் குளிக்கல, பல்லு விளக்கல, எதுவுமே பண்ணல. என்ன பண்றது? இந்த மழை காலத்துல இதெல்லாம் பண்றது ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கு நண்பா. இப்பதான் தூங்கி எழுந்தன்றதால இன்னும் எதுவும் சாப்பிடல. அதனால இப்போ ஒரு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு ரிமைனிங் vlog கண்டினியூ பண்றேன். A few moments later. போதும் நம்ம காலைல சாப்பாடு 2 தோசை கார சட்னி ரெடி ஆயிடுது. இதை சாப்பிட்டு நம்ம வெளில போலாம். நம்ம சாப்பிட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளில போலாமா? வெளில போலான்னு பாத்தீங்கன்னா இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. எதுக்கும் நம்ம கொடை எடுத்துட்டே போவோம். நீங்களே பாருங்களா, இன்னும் பேஞ்சிட்டே தான் இருக்கு. மழை நிக்கிற மாதிரியே தெரியல. வெளியே கிளைமேட்டை பாருங்களா, வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த கிளைமேட்ல தான் நம்ம வெளியே போக போறோம். ஐயா செம ஜாலி. நம்ம தெருவுல இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்ல இருக்கிற ஒரு புதர்ல அழகான மயில் இருந்துச்சு. அந்த மயிலை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. பார்க்கவே செம அழகா இருக்குல்ல. கூட வந்து எங்க மாமா பையன் வந்திருக்கான் கொடை பிடிக்கிறதுக்காக. ஏன்னா அவ்வளவு மழை பெய்யுது. இப்ப நான் எங்க தெருவை காமிக்கிறேன், ரோட்டையும் காமிக்கிறேன். எப்படி இருக்குது நீங்களே பாருங்களேன். வெளியே பார்த்தீங்கன்னா செமத்தியா மழை பெய்யுது. எல்லாரும் ஒரு கொடையும் கையுமா தான் திரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படிதான் திரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வீடியோக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு, எல்லாம் உங்களுக்காக தான் நண்பா. இப்போ நம்ம தண்டராஜ் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஏன் இப்போ நம்ம இங்கே வந்தோம்னா, என்கிட்ட ட்ரைபாட் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால தண்டராஜ் கிட்ட ட்ரைபாட் வாங்கிட்டு சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நனைஞ்சிருச்சு. கொடை வச்சிருந்து நான் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன், அதுக்கே செம்மையாக நனைஞ்சிருச்சு. அதனால அவங்ககிட்ட ஒரு சட்டை வாங்கிட்டு நம்ம அங்கே போய் ஷூட் பண்ணலாம். பாருங்க, மழை வேற செம்மையாக பேஞ்சுனே இருக்கு. எப்படி எடுக்க போறேன்னு தெரியல. கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. பாருங்க எவ்வளோ மழைன்ட்டு. இப்போ நம்ம தண்டராஜ் வீட்டுக்கு வந்தாச்சு. தண்டராஜ் கிட்ட வந்து நான் சட்டை கேட்டேன். அவன் பாத்தீங்கன்னா எனக்கு ரெயின் கோட்டே கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு தாராள மனசோட இருக்கான். சரிடா, மழைலாம் எப்படி போகுது உனக்கு? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற போல? ரொம்ப என்ஜாய் பண்றேன்டா. சரி, இப்போ நம்ம டைரக்டா நம்ம உஸ்டேரிக்கு போய் வீடியோ எடுக்க வேண்டியதுதான். சொல்றேன், இப்பதான் தூங்கி ஏந்துக்கிறான். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இப்ப நம்ம ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப டெரிபிக்கா போயிட்டு இருக்கோம். பாருங்க, ரெயின் கோட் இல்லன்னு சொல்லிட்டு தலையில ஜோத்தால்கர் கட்டிக்கிட்டான். என்ன பண்றது, மழைக்கு இப்படிதான் நம்ம பண்ணி ஆகணும். சரி, இப்ப நம்ம வேகமா ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். விட மாட்டேங்குது, பேஞ்சிட்டே இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெய்யும். ஆனா நியூஸ்ல வந்து இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மழை நின்றுடும். ஆனா இப்போ ஸ்கூல்ல இல்ல, அதனால என்னன்னு தெரியல. மழை வேற பேஞ்சிட்டே இருக்கு. ரொம்ப முடியல. ரெயின் கோட்டு போட்டே நான் நினைச்சிட்டேன். பாருங்க, நம்ம நேரத்தை வளர்த்தாம போயிட்டே இருப்போம். இதுதான் பாண்டிச்சேரி பான்லே ஆஃபீஸு. இங்கே தான் நிறைய பால் ப்ராடக்ட்லாம் செய்வாங்க. பார்த்துக்கோங்க.
மழையால் ரோடே எப்படி மாறிடுச்சுன்னு நீங்களே பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பெஞ்சு இடமே எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். குட்டை மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா கடல் மாதிரி மாறிடும் போல. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு. வடிவேல் சார் காமெடி டைலாக்ல வரும்ல, எத்தனை ஆண்டுகள்னு ஒரு காமெடி டைலாக். இந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி மழை பெய்யுது. விடாம அது பெஞ்சிட்டே இருக்கு. அதான் வேற அதிகமாக பெய்யறதால பிஸ் அடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு போகுது. இந்த இடம் பாருங்களா, செம்மையா இருக்குல்ல. அப்படியே அப்படி காமிதான் சுத்தி. சரி, நம்ம அந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்புவோம் வாங்க. இப்போ நம்ம உஷேரிக்கு போகல, அதுக்கு போல வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடம்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல தான் 400 அப்படி தான் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. இந்த இடத்தோட வியூ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே காமி. எப்பா பேஞ்ச மழைக்கு எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு பாருங்களா. ஐயோ, என்னடா ஏரி மாதிரி நிக்குது தண்ணி. முன்னாடி பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வந்ததுக்கு செம்மையா நல்லா வியூலாம் மாட்டுச்சு. இப்போ நம்ம உஸ்டேரி போயிட்டு அதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன இடம் தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கல்லுலாம் இருக்கு. உடனே கார்த்தி நம்ம மீன் தொட்டிக்கு கல் பொறிக்கலான்னு சொல்லிட்டு பொறிக்கின்னு இருக்கா. நீங்களே பாருங்களா. மழை முன்னாடி கம்மியாக தான் பேஞ்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்து. என்னை பார்த்தீங்களா, ரெயின் கோட்டும் போட்டிருக்கேன், கொடையும் வச்சிருக்கேன். என்ன மாதிரி புத்திசாலி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ மழை பெய்யுது நீங்களே பாருங்களேன். அந்த இடத்துல இருக்கிற மேக கூட்டத்தை பார்த்தா எனக்கு ஊட்டி ஃபீல் தான் வருது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நம்ம இன்னும் உஸ்டேரிக்கே போல, அதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக வியூ கிடைக்குது. அப்போ உஸ்டேரிக்கு போனால் எவ்வளோ வியூ கிடைக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். நம்ம உஸ்டேரிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்ம உஸ்டேரி ஏரிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வியூவை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. க்ரீனு ஒயிட்டு சூப்பராக இருக்குல்ல. வாங்க இன்னும் நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நம்ம உஸ்டேரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டலில் நின்று தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹோட்டல்லாம் திறக்கிறது இல்லை. இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நின்று பேசியிருக்கிறேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உஸ்டேரி இருக்கு. அதை அப்படியே காமிக்கிறேன். மழை வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி வாங்க நம்ம போவோம். இப்போ நம்ம உஸ்டேரிக்குள்ளே என்ட்ரா ஆகிறோம். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. பாருங்க, மழையால ஒரு ஏரியே கடல் மாதிரி ஆயிடுச்சு. மரம்லாம் தண்ணியில முழுகிட்டு இருக்கிறத நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த படிக்கட்டு மேலே ஏறி உஸ்டேரியோட டாப் வியூவா பார்த்துட்டு வருவோம். துள்ளி 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 போவோமா. வெட்டிவிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மேலே வந்தாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி மரம் இருக்கிறதால நம்மளுக்கு டாப் வியூ ஒழுங்காக கிடைக்கல. ஆனால் ரோட் வியூ நல்லா இருக்கு. மேலே இருந்து ரோடை பாருங்களா, சூப்பராக இருக்குல்ல. சைட் வியூவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏரி தான் நம்மளால ஒழுங்காக பார்க்க முடியல. யாரா அவனுங்க? அட பாவீங்களா, இந்த இடத்துல கூட ஃப்ளேம்ஸ் போட்டு விளையாடுறீங்களேடா. அவங்களெல்லாம் என்னடா சொல்றது. மேலே அடிக்கிற காற்று வந்து ரொம்ப செம்மையா இருக்கு. ரொம்ப குளுகுளுன்னு வேற இருக்கு. செம்மையா இருக்கு கிளைமேட் வேற. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிற இந்த கொடை தான் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மழையில இருந்து காப்பாத்துது. தேங்க்ஸ் கொடை. காத்தோட வேகத்தை நீங்களே பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. செம்ம என்ஜாய் பண்றா. சரி வாங்க நம்ம வந்த வழியே கீழே போவோம். துள்ளி 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 போவோமா. அப்பா செம்மையா இருக்குல்ல. இந்த சைடு உஸ்டேரி, இந்த சைடு கொஞ்சம் அழகுக்காக செடியெல்லாம் வச்சிருக்காங்க. செடியே என்ன செடின்னு தெரியல, ஆனால் பார்க்க கிரீனா இருக்கு. ஒரு வழியா நம்ம உஸ்டேரிக்கு வந்துட்டோம். மழையால எப்படி தண்ணிலாம் நிரம்பி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஏற்கனவே அக்னி தமிழ் சேனல்ல இந்த ஏரியை நாங்கள் காமிச்சிருப்போம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இருந்திருக்காது. இப்போ மழையால பாருங்க, ஏரி மாதிரியே தெரியல, கடல் மாதிரி இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா மழைலாம் விட்டுருச்சு. அதனால இந்த வியூவை நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம்.
நம்ம இது எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இது பயமா இருக்குடா. முட்டி வரையும் நினைச்சுடா. டேய் இன்னொன்னுடா, எனக்கு லைட்டாக பயமாகவே இருக்கு. பாருங்க, முட்டி வரையும் நினைச்சிருச்சு. சின்ன வயசுல எங்கள் பாம்பெல்லாம் வேறு பார்த்துருக்கேன். ஐயோ பாருங்களா, மரமே வேறு மூழ்கி இருக்குது. மரமே மூழ்கி அப்பெல்லாம் நம்மளும் மேலே போட்டு வேற போகும். போட்டில் போனால் இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ ஆனால் போட்டு விடுறது இல்லை. நான் சின்ன வயசில் போயிருக்கேன். அப்போ வந்து ஒரு போட்டுக்கு வந்து 20 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. விற்கிற விலை வச்சுக்கு குச்சி கூட பாம்பு மாதிரி பக்கம் ஒயிட்டு, இந்த பக்கம் கிரீன். ஓ சில்வரா, சாரிப்பா. இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம என்னோட சின்ன வயசு ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போகிறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் விளையாடுவோம். இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் சர்க்கஸ் இருக்கும். சர்க்கஸ் மட்டும்தான் இருக்குது, ஊஞ்சலை காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம காற்று எடுக்குது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறோம். செம்ம காற்று, செம்ம ஃபீல் பாருங்க. ஐயோ ஃபோனே பறக்குதுன்னா பார்த்துக்குவேன். ஃபோனுக்கு விடாத மாதிரி இருக்கிறேன். இதோட வீடியோ நிறுத்திக்கிறான். இப்போ நம்ம சர்க்கஸ் விடலாமா? சர்க்கஸ் விட்டே ரொம்ப நாள் ஆகுது. சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எனக்கு சர்க்கஸ் விடும்போது கவுண்டமணி காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். பார்த்து நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கார்த்தி விட்றான், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உஸ்டேரியோட சைட் வியூ பாருங்களேன். பார்க்கறதுக்கே கிரீனா நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம கண்ணுக்கு ஒரு பறவை மாட்டிருக்கு. இது என்ன பறவைன்னு தெரியல. இந்த ஏரியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவை இருக்கும். சீசன் டைம்ல வேடந்தாங்கல்ல இருந்து ஏகப்பட்ட புது புது பறவைகள்லாம் வரும். இப்போ சீசன் டைம் இல்ல, இருந்திருந்தா நம்ம அந்த பறவையெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கலாம். அந்த பறவை பறக்கிறத பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சொல்றேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற காமெடி மாதிரி. நம்ம முன்னாடி பார்த்த உஸ்டேரிக்கும் இப்போ பார்க்குற உஸ்டேரிக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. முன்னாடி தண்ணியே இல்லாமல் காஞ்சி போயிருந்தது. இப்போ மழை பேஞ்சு கடல் மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்களா போட்டுலாம் இருக்குல்ல, இங்கே இருந்து அங்கே லேண்டு மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ தூரம் வரையும் போட்டு போகும். இப்போதைக்கு போகல, மழைலாம் பெய்யுதில்ல, அதனால இப்போதைக்கு போகல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வயசுல தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போனதில்லை. போட்டு விட்டா நான் கண்டிப்பாக போவேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இப்போ மழை வேறு அதிகமாகிடுது, அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், மழை வேறு அதிகமாக இருக்கும், புயல் வேறு வருதுன்னு வர சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் வீட்டில் ரொம்பவே சேஃபாக இருங்க. இந்த மாதிரி வெளில சுற்றி வீட்டில் சேவ் பண்ணி வாங்க. பாய் 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 பாய். வீட்டுக்கு போகிற இந்த டைம்ல மழை கொஞ்சம் லைட்டாக நின்றுச்சு. இப்போ நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போகலாம்.